World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது ஈரோடு விஜயகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா அவர்கள் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு தலைப்பில் பேசுவார். அந்த வகையில் இன்றைக்கி அவர் எடுத்துக்கொண்டக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா புதிய சிந்தனைகள் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் அவர் கற்றுக்கொண்ட விஷயங்களை ஐயா அவர்கள் பேச வந்திருக்கிறார். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி தர்மசாஸ்திர ஜோதிட கருத்தரங்கில் 29வது கருத்தரங்கில் நண்பர் சகோதரர் வாய்ப்பு எனக்கு தந்திருக்காரு. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா அடிக்கடி வாய்ப்பு தர ஒரு நல்ல உள்ளம் அவர். ஏன்னா நான் மற்ற ஜோதிட கருத்தரங்களை அதிகமாக நான் போய் பேசுகிறதில்ல, இல்லை 1-2 தான் பேசுவேன். ஏன்னா அது பேசினாலும் ஒரு விஷயம் நல்லதாக பேசணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு போகணும், இல்லை புதிய விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்படி நினைக்கிறப்ப ஒவ்வொரு தலைப்பும் அதே மாதிரி தான் கரெக்டாக அமையும். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஐயா கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வாய்ப்பு தந்துக்கிட்டே இருக்கிறாரு. உண்மையில் அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து இன்றைக்கி நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு புதிய சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பு. அந்த புதிய சிந்தனைகள்ங்கிற தலைப்பில் ஒரு 4 விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். அது இன்றைக்கி போர்டு இல்லாத காரணத்தினால சிலதை நடத்த முடியல. கொஞ்சம் போர்டு இல்லாதனால நான் நேரடியாக எப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் அது நீங்கள் எப்படியே புரிஞ்சுக்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் எடுத்துக்கணும். அந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறனால சனியை ஒரு 4-5 விஷயத்துக்கு சொல்லலாம். சனியை உலக தொழில்காரகன் அப்படின்னு சொல்லலாம், உலக லாபாதிபதி அப்படின்னு சொல்லலாம், உலக ஆயுள்காரகன் அப்படின்னு சனியை சொல்லலாம். சனியை சிவனின் சிஷியன் சொல்லலாம், விஷ்ணுவின் பக்தன் சொல்லலாம், யமனின் சகோதரன் அப்படின்னு சனியை சொல்லலாம். இது சனிக்கு உண்டான ஒரு சனி ஒரு உண்மை ஊழியன் சொல்லலாம். அவன் காலபுருஷனுக்கு 10-11ஆம் இடத்த ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறாப்புல. இப்படி சனியை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொன்று சொல்லலாம். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே புதிய சிந்தனைங்கிற தலைப்புக்குள்ளே இன்றைக்கி நம்ம போயிடலாம். அதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்தது என்னென்னா ஒரு 4 விஷயந்தான். போன டைம் நம்ம 3 கணத்தை பற்றி ஆக்சுவலாக பேசினோம். 3 கணம் அப்படின்னா அதாவது தேவகணம், மனுஷகணம், ராட்சச கணத்தை பற்றி பேசினோம். அதில் அந்த 3-4 தலைப்பில் பேசிடுவோம். 3 கணத்தை ஃபஸ்ட்டு அன்னைக்கு போன மீட்டிங்கில் நம்ம பேசாமல் விட்டதை 3 கணத்தில் சொல்லிடுவோம். அதுக்கடுத்து இந்த தினகிரகம், மாத கிரகம், வருட கிரகம் எப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்து குருவோட நட்சத்திரங்கள் எந்த 12 நட்சத்திரங்களுக்கு நன்மை அதிகமாக செய்யுது அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்து கடைசியாக லக்கணத்தையும் ராசியும் வச்சு எப்படி பலனை இணைக்கிறது, சனியோட வருஷத்தை வச்சு எப்படி இணைக்கிறது அப்படிங்கிற பலனையும் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 3 கணத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, கேது, செவ்வாய், புதன் இந்த 3 கிரகம் ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. அதில் 2 ராட்சச கணமும் 1 தேவகணமும் இருக்குது. அது எப்படி எடுக்கணும்னா, இப்போ கேது கமா செவ்வாய் கமா புதன் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா 2 ராட்சச கணமும் 1 தேவகணமும் இருக்குது. கேதில் அஸ்வினி, மகம், மூலம் 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் அஸ்வினி மட்டும் தேவகணம், மகமும் மூலமும் ராட்சச கணம். அதனால தான் 2 ராட்சச கணம் 1 தேவகணம்னு சொன்னோம். இப்போ கேது திசை யாருக்காவது நடக்குதுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கேது திசை தொடங்கி முடிகிற வரைக்கும் அந்த 7 வருஷம் கேதுங்கிறத பாட்டியை குறிக்கிறது. அப்போ கேது திசை தொடங்கி முடிகிற வரைக்கும் அவங்க பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். பாட்டி காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாவே கேது திசை நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் பாட்டின்னா அது காரத்துவம் அதுதான். அப்போ என்னன்னா சங்கடகர சதுர்த்தி கேதுக்கு வழிபடலாம். விநாயகரை வழிபட்டுக்கிட்டே வரணும். கேது தேசம் நடக்கிறவங்க, கேது தேசம் நடக்கிறவங்க விநாயகர் வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி வழிபாடு, விநாயகர் சதுர்த்தி வழிபாடு இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த கேது திசை அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அபரிமிதமாக கொடுக்கும். அது கேது எந்த இடத்துல வேணால் இருக்கட்டுங்க, அது லக்கணத்துக்கு எந்த இடத்துல வேணால் இருக்கட்டும், 3, 6, 11 அதிக நன்மை செய்யும்.
அதுக்கடுத்து செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் 7 வருஷம், கேதுவும் 7 வருஷம். அப்போ செவ்வாய் வந்து எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய்க்கு நம்ம என்ன சொல்கிறோம், மிருகசீரியம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தை நம்ம சொல்கிறோம். அந்த மிருகசீரியம் மட்டும் தேவகணத்தில் வரும், சித்திரை அவிட்டம் ராட்சச கணத்தில் வரும். அப்போ செவ்வாய்க்கு நாம் என்ன பண்ணணும், செவ்வாய் தசை யாருக்காவது நடந்ததுன்னா அது செவ்வாய் எந்த இடத்துல வேணால் இருக்கட்டும், 3, 6, 11 அதிக நன்மை செய்யும். செவ்வாய் வந்து தசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு அடிக்கடி முருகர் கோயிலுக்கு போக சொல்லணும். முருகர் கோயில் போய் வழிபாடு அதிகமாக பண்ண சொல்லணும். திண்டல் முருகன் கோயில் போகலாம், லகாபுரம் முருகன் கோயில் போகலாம், இளமாத்தூரில் வந்து கனகமலை கனகாச்சல கும்பரன்னு சொல்லிட்டு முருகர் கோயில் இருக்குது. இந்த மாதிரி 4-5 இடத்துல இங்கே லோக்கலில் இருக்குது, சென்னிமலையில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் வெளியே எங்கெங்கே முருகர் கோயில் இருக்குதோ அங்கெல்லாம் போக சொல்லலாம். எதுக்காக செவ்வாய் தசை நடக்கும் பொழுது போக சொல்கிறேன்னா, செவ்வாய் இரத்தகாரகன், சகோதரகாரகன் நம்ம சொல்கிறனால, அந்த இரத்தத்தை ஆள்றவர், சகோதரத்தை ஆள்றவர் அப்படிங்கிறனால செவ்வாய் தசையில் நிலத்தகராறு வரக்கூடாது. பங்காளிகளுக்குள்ளே நிலத்தகராறு வரக்கூடாது. மருத்துவ கிரகங்கிறனால ஹாஸ்பிட்டல் அவங்க போகக்கூடாது. இந்த நிலத்தகராறு வரக்கூடாது, பங்காளிகளுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் அவங்க போகக்கூடாது. அப்போ முருகரை வணங்கிட்டே வரணும். செவ்வாய்க்கிழமையில் வணங்கிட்டே வந்தால் இந்த செவ்வாய் தசை அவங்களுக்கு ஃபேவராக வேலை செய்யும். நீங்கள் திசை எந்த இடத்துல வேணால் இருக்கட்டும், அது சரராசியில் இருக்கட்டும், இல்லை ஸ்திர ராசியில் இருக்கட்டும், உபயத்தில் கூட இருக்கட்டும், அதை நீங்கள் எடுத்துங்க. அதுக்கடுத்து புதன் திசை. புதன் வந்து அதே தான். புதன் அதோட நட்சத்திரம் என்ன, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அந்த புதனோட நட்சத்திரத்தில் ஒரு ரேவதி நட்சத்திரம் மட்டும்தான் தேவகணம், மீதி ஆயில்யம், கேட்டையும் ராட்சச கணம். அப்போ புதன் திசை நடக்கிறவங்க புதன்கிழமை பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணிக்கிட்டே வரணும். பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா புதன்கிழமை சரஸ்வதி அதிகமாக வழிபடணும். ஏன்னா புதன் கல்விக்குரிய கடவுள். அப்போ சரஸ்வதியை வழிபட்டால், கல்வி கடவுள் சரஸ்வதி வழிபட்டால் அவங்க கல்வியில் சிறந்து விளங்கலாம். பெருமாள் கோயிலில் அடிக்கடி வழங்கி வழிவிட்டாலும் புதன் திசை அவங்களுக்கு ஃபேவரட்டாக வேலை செய்யும். அதுக்கடுத்து வந்து குரு ராகுல வந்து ஒரு மனுஷ கணமும், ஒரு தேவ கணமும், ஒரு ராட்சச கணம், 3 கணமே இருக்குது. குருவோட நட்சத்திரம் வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஒன்று வந்து தேவகணம் புனர்பூசம், விசாகம் வந்து ராட்சச கணம், பூரட்டாதி வந்து மனுஷ கணம். 3 கணங்களுமே அதில் இருக்குது. அதே மாதிரி தான் ராகு நட்சத்திரத்தில் திருவாதிர, சுவாதி, சதயம் நம்ம சொல்கிறோம். அந்த திருவாதிர, சுவாதி, சதயத்துலேயும் 3 கணங்கள் இருக்குது. திருவாதிர மனுஷ கணம், சுவாதி தேவகணம், சதயம் ராட்சச கணம். அப்போ 3 கணங்களோட தன்மைகள் தான் அது வேலை செய்யும். அப்போ குரு தசையோ ராகு தசையோ அந்த 3 கணங்களோட தன்மை தான் வேலை செய்யும். அப்புறம் குரு தசை 16 வருஷம்னா அதை பிரிச்சுக்கணும் 5-5.5 வருஷமா. அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு 5.5 வருஷம் தேவகணம், அடுத்து 5.25 வருஷம் ஒரு மனுஷ கணம், அதுக்கடுத்து 5.25 வருஷம் ராட்சச கணம் அப்படின்னு குருதசை இயங்கும். ராகுதசையும் அதே மாதிரி தான் இயங்கும். அப்போ குருவுக்கு வேலைக்கிழமை தோறும் குருமார்களை வணங்குறது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது குருதசைக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு ராகுக்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு ராகுதசை நடக்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ராகு கிட்டத்தட்ட ஒரு ராசியை 1.5 வருஷம் சுற்றுதுன்னா 12 ராசி சுற்றும் பொழுது 18 வருஷம் ஆகுது. அப்போ அந்த 18 வருஷமும் நல்லது கெட்டது மாறி மாறி நடக்கும். அப்போ இந்த குரு ராகுக்கு அதை ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சந்திரனும் சனியும் ஒரு தனியாக எழுதிக்கணும். சந்திரன் சனியாக தனி எழுதிக்கிட்டிங்கன்னா அதில் 2 தேவகணமும் ஒரு மனுஷ கணமும் இருக்குது. சந்திரன் கம்மா சனின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா சந்திரனில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். சந்திரனில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இருக்குது. ரோகிணி மனுஷகணம், அஸ்தமும் திருவோணமும் தேவகணம். அதேமாதிரி சனியோட நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி இருக்குது. இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதியிலையுமே உங்களுக்கு வந்து 2 தேவகணமும் ஒரு மனுஷகணமும் இருக்குது. அப்போ சந்திரதசை நடக்கிறவங்கள அம்மன் வழிபாடு அப்படி பண்ண சொல்லலாம். அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் அதிகம் ஆவாங்க அப்படின்னு. அது சந்திர திசையில் பர்டிகுலராக திங்கக்கிழமை போய் அம்மன் வழிபாடு பண்ணணும். ஏன்னா சந்திரனுக்கு குறியுது கடகராசி, அது திங்கக்கிழமைக்குரியது. திங்கக்கிழமைங்கிறனால போய் வழிபாடு பண்ணாங்கன்னா, ஏன்னா சந்திர திசை ஒரு நிலை இல்லாத திசையாக இருக்கும். திடீர்னு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு மேரேஜ் வரும், திடீர்னு வேலைக்கு போவாங்க, மாறி மாறி நடக்கும் சந்திர திசையை பொறுத்த வரைக்கும். சந்திர திசை ஒரு ஸ்டாண்டர்டாக தொடங்கி முடிகிற வரைக்கும் யாருக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும்
அந்த மிடில் வரும் பொழுது என்னென்னா நிறைய பேத்துக்கு என்னென்னா படிப்பு, திருமணம், அதுக்கப்புறம் வேலை அப்படின்னே போயிட்டுருக்கும் சந்திர திசையில் பொறுத்த வரைக்கும். அப்போ அவங்களுக்கு ரெகுலராக ஓரளவு கரெக்டாக மனநிலை கரெக்டாக இருக்கணும். சந்திர திசையில் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னா அவங்களுக்கு அம்மன் வழிபாடை எடுத்துக்கிட்டு வர சொல்லணும். சனி தேசம் நடக்குது, சனி தேசம் நடந்ததுன்னா சனி திசையில் இதே மாதிரி தான். பூச, அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதுலேயும் அதே தான் 2 தேவகணம் இருக்குது, ஒரு மனுஷகணம் இருக்குது. அப்போ சனி தேசம் நடக்கிறவங்களுக்கும் நல்ல வழிபாடுகளை மேற்கொள்ள சொல்லணும். சனி திசையில் நடக்கிறவங்களுக்கு சனிக்கிழமை அன்னதானம் பண்ண சொல்லணும், இல்லைன்னா கோயிலில் ஒரு பிரார்த்தனை பண்ண சொல்லணும், இல்லை அர்ச்சனையாவது பண்ண சொல்லணும். கோயிலில் நவகிரகத்திலையாவது சனியை வழிபாடு பண்ணணும். இல்லைன்னா ஒரு விநாயகரையும் ஆஞ்சநேயரையும், சனிக்கு தப்பிச்ச ஆளுக அப்படிங்கிறனால விநாயகர் ஆஞ்சநேயரை சனிக்கிழமை அவங்க வழிபாடு பண்ண சொல்லணும். அப்போ வழிபாடு பண்ணும் பொழுது சனிக்கிழமை அவங்களுக்கு என்னென்னா நல்லதாகவே நடக்கும். ஏன்னா ஒரு சனிக்கிழமை சனி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி கொடுக்கணுன்னா சனிக்கிழமை ஃபேவராக பண்ணணும். அந்த திசைக்குரிய நவகிரகத்தை நம்ம வணங்குறோம், அதற்குரிய கடவுள்களை நம்ம போய் வணங்கணும் பொழுது நல்லதை பண்ணும். அதுக்கடுத்து சூரிய திசை. சூரியன்னா 2 மனுஷ கணமும் ஒரு ராட்சச கணமும் இருக்குது. கிருத்திகை, உத்திராடம். அது கிருத்திகை ராட்சச கணம், உத்திராடமும் மனுஷ கணம். சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடி சூரிய வழிபாடு பண்ணணும், அப்பாவை வணங்கணும். சூரிய திசையில் நவகிரகத்தை அடிக்கடி வணங்கிட்டே வரணும். வந்தாங்கன்னா அது அவங்க வாழ்க்கையில் ஒளி கிரகங்கிறனால ஒளி நல்லா பெருகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சுக்கிர திசை. சுக்கிரனில் 3மே மனுஷகணம் தான் இருக்குது. அதாவது பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் 3மே மனுஷகணம். இந்த 3 மனுஷகணமும் ஒரு திசை தொடங்கி முடிகிற வரைக்கும் ஒரு நல்லது தான் பண்ணும். சுக்கிர திசை யாருக்கு வந்தாலும் சுக்கிரன் 10 இடங்களில் நன்மை செய்வார். அவருக்கு 2 இடம்தான் மறைவுஸ்தானம். குடும்ப ஜோதிடத்தில் அது இருக்குது. சுக்கிரனுக்கு 3, 8 மட்டும்தான் மறைவுஸ்தானம். மீதி 10 இடங்களில் 6, 12 மறைவுஸ்தானம் இல்லை. அப்போ சுக்கிரன் 10 இடங்களில் நன்மை செய்கிறார் ஜாதகத்தில். நீங்கள் 10 இடத்துல அதிக நன்மை செய்கிற ஒரே கிரகம் சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிர தசை யாருக்கு நடந்தாலும் பரணி, பூரம், பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்லையே தொடங்கும், ஒரு சிலருக்கு இடையில தொடங்கும். அப்போ அந்த சுக்கிர தசை தொடங்கி முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரியே தான் போகும். ஏன்னா 3 மனுஷகணம் அதில் இருக்குது. பரணி நட்சத்திரம் மனுஷகணம், பூர நட்சத்திரமும் மனுஷகணம், பூராடமும் மனுஷகணம். அப்படிங்கிறனால சுக்கிர தசை தொடங்கி முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரி தான் போகும். இதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தினகிரகம், மாத கிரகம், வருட கிரகம்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ நம்ம கணங்களில் பேசி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து தினகிரகம், மாத கிரகம், வருட கிரகம் அப்படின்னு எடுத்துக்கணும். தினகிரகம் அப்படின்னா சந்திரன், அது 10 வருஷம். மாத கிரகம்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், அது ஒரு 50 வருஷம் வருது. சூரியன் ஒரு 6 வருஷம், சந்திரன் சூரியன் ஒரு 6 வருஷம், செவ்வாய் ஒரு 7 வருஷம், புதன் 17 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம். அதாவது மாத கிரகங்கிறதுங்க சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இந்த மாத கிரகங்கள் 50 வருஷத்தை எடுத்துக்குது. தின கிரகம் ஒரு 10 வருஷத்தை எடுத்துக்குது. 60 வருஷம் கூட்டுனீங்கன்னா தினம் ப்ளஸ் மாதம் = வருடம் போட்டுக்கலாம். அப்போ தினம் மாதமே 60 வருஷம் வந்துருச்சு. அதுக்கடுத்து வருட கிரகம் இந்த சைடு = போட்டு குரு, சனி, ராகு, கேது அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அது வருட கிரகம். அந்த வருட கிரகம் குரு, சனி, ராகு, கேதை கூட்டுனிங்கன்னா குரு 16 வருஷம், சனி 19 வருஷம், ராகு 18 வருஷம், கேது 7 வருஷம். அதை கூட்டுனிங்கன்னா கரெக்டாக 60 வருஷம் வரும். அதாவது தினம் மாதம் ஒரு சைடு தினம் மாதம் 60 வருஷம் வந்துடும், இன்னொரு சைடு வருட கிரகம் 60 வருஷம் வந்துடும். இந்த 60 வருஷத்துக்கு ஒருக்கா நல்லது நடந்துக்கிட்டே வரும். இப்போ 1917 எம்ஜிஆர் பிறந்தார், 77 ஆட்சிக்கு வந்தார். அதே மாதிரி 54 காமராஜர் ஐயா ஆட்சியில் இருந்தார், 2014 மோடி ஐயா வந்தார். இப்போ கூட எலெக்ஷனில் 60 வருஷம் கழித்து 62 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரே கட்சி 3வது டைமாக ஆட்சி அமைக்க போகுதுன்னு மோடி ஐயா சொல்லியிருக்கிறார். அப்போ என்னென்னா இந்த 60 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னங்க அதை நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது தினம் ப்ளஸ் மாதம் 60 வருஷம் வருது, வருட கிரகம் தனியாக 60 வருஷம் வருது. இந்த 2ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா
அது என்ன வந்து இதை பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ 67 திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது, இப்போ 2026 மீண்டும் வரப்போகுது. அப்போ அதில் என்ன வருது, அதே கட்சி மறுபடியும் வரப்போகுதா அல்லது வேறு ஏதாவது மாற்றம் வரப்போகுதான்னு 60 வருஷம் இந்த மாதிரி அந்த 60 வருஷம் ஒரு ரீகால் பண்ணி காலங்களை பின்னாடியும் போய் முன்னாடியும் நம்ம ரீகால் பண்ணி கொஞ்சம் பார்த்தோம்னா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து எடுக்கிறது வந்து என்னென்னா, குருவோட நட்சத்திரங்கள் ஒரு 12 நட்சத்திரங்களுக்கு நன்மை செய்யுது. அது ஃபஸ்ட்டு ராசியில் பரணி நட்சத்திரத்தை எழுதிக்குங்க. மேச ராசியில் பரணி, 2வது ரிஷபத்தில் ரோகிணி, 3வது திருவாதிரை மிதுனத்தில், 4வது கடகத்தில் ஆயில்யம், 5வது பூரம் சிம்ம ராசியில், 6வது அஸ்தம் கன்னி ராசியில், 7வது சுவாதி துலா ராசியில், 8வது விருச்சகத்தில் கேட்டை நட்சத்திரம், 9வது தனுசு ராசியில் பூராடா நட்சத்திரம், 10வது திருவோண நட்சத்திரம், 11வது சதய நட்சத்திரம் கும்பராசியில், 12வது ரேவதி நட்சத்திரம். அதாவது இந்த 12 நட்சத்திரங்களுக்கு குருவின் நட்சத்திரங்கள் 2வது நட்சத்திரமாகவும் 4வது நட்சத்திரமாகவும் 6வது நட்சத்திரமாகவும் 8வது நட்சத்திரமாகவும் வரும். பரணி நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம் வந்து குருவின் நட்சத்திரம், திருவாதிரைக்கு 2வது நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம். இப்போது திருவாதிரையிலிருந்தே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா மேலே அப்படியே 2, 4, 6, 8ன்னு போட்டுக்கலாம். அதான் ராகுனாவே ஆன்டி கிளாக் வைஸ் 2, 4, 6, 8. மறுபடியும் கும்பத்தில் 2, மகரத்தில் 4, தனுசில் 6, 8ன்னு கேட்டையில் 8 போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கிட்டே வந்துட்டிங்கன்னா மறுபடியும் சுவாதியில் 2, சுவாதிக்கு 2வது நட்சத்திரம் விசாகம், அஸ்தத்துக்கு 2வது நட்சத்திரம், இது 4வது நட்சத்திரம் குருவோடது விசாகம், பூரத்துக்கு 6, 8 அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா 2, 4, 6, 8வது நட்சத்திரங்கள் இந்த 12 நட்சத்திரங்களுக்கு வரும். இந்த 12 நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரமாக இருக்குது. முழு நட்சத்திரமாகவும் சுப நட்சத்திரமாகவும் இருப்பதால் குரு ஃபஸ்ட்டு இந்த 12 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எந்த குரு பயிற்சியிலையுமே பெரிய இடைஞ்சல் பண்ண மாட்டார். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது முழு நட்சத்திரமாக இருக்குங்க. இப்போ பரணி நட்சத்திரம்னா அது முழு நட்சத்திரம், பூர நட்சத்திரம்னா அது முழு நட்சத்திரம், பூராட நட்சத்திரம்னாலும் முழு நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் முழு சுப நட்சத்திரம், திருவாதிரை முழு நட்சத்திரம், அஸ்தம் முழு சுப நட்சத்திரம், சுவாதி முழு சுப நட்சத்திரம், திருவோணம் சுப இது முழு நட்சத்திரம், ரேவதி முழு சுப நட்சத்திரம். இதெல்லாம் எடுத்துக்கணும். ஆயில்யம் கேட்ட சதயம் இதுவும் முழு நட்சத்திரம். இந்த 12 நட்சத்திரங்களுக்கு, அதாவது சுக்கிரனோட நட்சத்திரங்களுக்கு நன்மை செய்கிறாரு, புதனோட நட்சத்திரங்களுக்கு குருவோட நட்சத்திரம் நன்மை செய்யுது, ராகுவோட நட்சத்திரங்களுக்கு நன்மை செய்யுது, சந்திரனோட நட்சத்திரங்களுக்கு குருவின் நட்சத்திரங்கள் நன்மை செய்யுது, சூரியன் நட்சத்திரத்திற்கு, செவ்வாய் நட்சத்திரத்திற்கு, கேதுவின் நட்சத்திரக்கு, சனியின் நட்சத்திரங்களுக்கு பெரிய நன்மை இல்லை. அப்போ அந்த 12 நட்சத்திரங்களுக்கு அவர் வந்து 3வது நட்சத்திரமா, 5வது நட்சத்திரமா, 7வது நட்சத்திரமா, 12வது நட்சத்திரமா குருவின் நட்சத்திரங்கள் வருது. சூரியன், செவ்வாய், கேது, சனி. இதை தனியாக ஒரு 12 தனியாக எழுதி வச்சுக்கணும். குருவோட நட்சத்திரத்துக்கு குரு என்ன பண்ணுறாருன்னா மத்தியம பலனை கொடுப்பார். இப்போ புனர்பூசத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, விசாகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க, பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா குரு பயிற்சியும் மத்தியமாக தான் இருக்கும், ஓரளவு லெவலாக தான் போகும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். இதைத்தான் 12ன்னு எடுத்துக்கணும். அப்போ ராசி 12 தான். குருவோட ராசி 12வது ராசி. ஐபிஎல்ங்கிற எழுத்து 12ல் தான் வருது. ஐபிஎல் வந்து நியூமராலஜி நீங்கள் போட்டு பார்த்துங்க, அது 12. இந்தியா அப்படிங்கிற எழுத்தும் 12ல் தான் முடியுது. அதுக்கடுத்து வந்து 1983வது வருஷமும் 12ல் தான் முடியுது. இது எல்லாமே குருவோட தான் வருது. அப்போ குரு பெரும்பணம்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்க. அப்போ ஐபிஎல்லில் கோடிக்கணக்கான பணம் புழங்குது, கிரிக்கெட்டில் புழங்குது. ஐபிஎல்லாக இருக்கட்டும், இந்திய டீமாக இருக்கட்டும்,
ஒரு நல்ல எது எந்தெந்த விஷயத்தில் இருக்குதோ அது புழங்குது. அப்போ குருவினோட நட்சத்திரங்கள் 12 நட்சத்திரங்களுக்கு நன்மை செய்யுது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். குருவோட நட்சத்திரம் 12 நட்சத்திரங்களுக்கு நன்மை செய்யுது. ஐபிஎல் 12ஆம் நம்பரில் முடியுது. இந்தியா 12ஆம் நம்பரில் முடியுது. 1983 உலகக்கோப்பை வாங்கின வருஷம், கிரிக்கெட் வாங்கின வருஷமும் 12ல் முடியுது. வருஷத்தை கூட்டினா 12ல் முடியுது. குரு 12ஆவது ராசியில் இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டாவே வந்துடும். அப்புறம் குருவுக்கு நம்ம 1, 5, 9 பார்வை சொல்கிறோம். குரு 1, 5, 9 பார்வைங்கிறது 5, 9 அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த பார்வை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். 1, 5, 9 எப்போவுமே நட்பாக தான் வரும். அதாவது நாம் அப்பா தாத்தா அப்படிங்கும் பொழுது அது எல்லா ஜாதகருக்கும் ஜாதகிக்கு நட்பு கிரகமாக தான் வரும். எந்த லக்கணமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மேச சிம்மம் தனுசு எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிஷபம் கன்னி மகரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மிதுனா துலாம் கும்பம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கடகம் விருச்சிகம் மீனம் எடுத்துக்கிட்டாலும் இந்த 1, 5, 9ங்கிறது நட்பாக தான் வரும், பகையாகவே வராது. 1, 5, 9 அதான் ஸ்பெஷல். 1, 5, 9 என்னென்னா ஒன்று சரமாக வரும், ஒன்று ஸ்திரமாக வரும், ஒன்று உபயமாக வரும். அதுவும் ஒரு ஸ்பெஷல். 5, 9ங்கிறது புத்திரஸ்தானம், 9ங்கிறது பாகியஸ்தானம், அப்பாஸ்தானம். அப்போ 5ஆம் இடமும் குழந்தைகளை சொல்கிறோம், 9ஆம் இடமும் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு 9ஆம் இடத்தை குழந்தைகள்னு சொல்கிறோம், ஆண்களுக்கு 5ஆம் இடத்தை குழந்தைகள்னு சொல்கிறோம், குருவை புத்திரகாரகன் சொல்கிறோம். அப்போ 5, 9 குருவை குறிக்கிறதான். என்னை பொறுத்த வரைக்கும் 1, 5, 9ங்கிறது 5, 9 மெயினாக குருவை குறிக்கிறதா, குருவோட பார்வை தான். அப்படித்தான் இந்த குருவை நாம் பொதுவாக எடுத்துக்கிட்டு வரணும். அதுக்கடுத்து சரராசி ஸ்திரம் உபயம் நாம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வரோம். சரன்னா 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சரராசிக்கு சரமே தான் 1, 4, 7, 10 வரும். இப்போ மேச லக்கணம்னா 4வது லக்கணமும் கடகம் சரம், 7வது லக்கணமும் சரமாக வரும், 10வது லக்கணமும் மகரம் சரமாக வரும். அதேமாதிரி ரிஷபம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்திர லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்திரமாக வரும், 4 சிம்மமாக வரும், 7 விருச்சகமாக, அது எல்லாமே ஸ்திரமாகவே வரும். அதாவது இந்த 1, 4, 7, 10 சரத்துக்கு சரமாக வரும், ஸ்திரத்துக்கு ஸ்திரமாகவே வரும், உபயத்துக்கு உபயமாகவே வரும். அது ஒரு ஸ்பெஷல். 1, 4, 7, 10 அப்படிங்கிறது சரராசி சரலக்கணம். 1, 4, 7, 10 ஸ்திரராசி ஸ்திரலக்கணம். அப்போ ஸ்திரராசி ஸ்திரலக்கணத்துக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க, ஸ்டெடியாக இருப்பாங்க அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். இப்போ சார் விருச்சிக லக்கணம்னா இப்போ அவருக்கு 1, 4, 7, 10 ஸ்திரமாகவே வரும். 1ஆம் இடம் ஸ்திரம், 4ஆம் இடம் கும்பம் ஸ்திரம், 7ஆம் இடம் ரிஷபம் ஸ்திரம், 10ஆம் இடம் சிம்மம் ஸ்திரம். அப்போ ஸ்திரமாக ஒரு விஷயத்தை ஸ்டாண்டர்டாக பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அதுதான் ஸ்திரராசி ஸ்திர லக்கணம் 1, 4, 7, 10. அப்போ அவருக்கு விருச்சிக லக்கணம் அப்படின்னா விருச்சிக லக்கணத்துக்கு 9 கூடையவர் 10ல் இருக்கிறார். அப்போ 10ல் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார்னா, 10ங்கிறது தொழிலை இயக்குவார். அது தொழில் ஸ்டாண்டர்டாக நிலையானதாக இருக்கும். 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி நிலையாக இருக்கும். லக்னாதிபதி ஒரு நிலையாக இருப்பார். 4ஆம் இடம் தாய் வீடு வண்டி வாகனம் நிலையாக இருக்கும் அப்படின்னு ஸ்திர லக்கணத்துக்கு எடுத்துக்கணும். அப்போ 9ஆம் அதிபதி 10ல் இருந்தால் 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து 10ல் இருக்கும் பொழுது என்ன எடுக்கும்னா உணவு நீர். அப்போ ஒவ்வொரு கருத்தடங்கும் நடத்தும் பொழுதும் அவர் உணவையும் நீரையும் அன்னதானமாக கொடுக்குறார். இது மிகப்பெரிய விஷயம். இப்போ நானே நாளைக்கு ஒரு நடத்தினா நம்ம பண்ண முடியாது, ஏன்னா சொல்லலாம், நடத்தலாம், பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணுறதுங்கிறது இந்த ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசிக்கு தான் கரெக்டாக ஒத்து வரும். அப்போ அவங்க கையில் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணினா தான் எந்த விஷயமே கொஞ்சம் கரெக்டாக வரும். சரராசி கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க, கொஞ்சம் எல்லாத்துலேயும் வேகம். உபயம் வந்து என்னென்னா நல்லது கெட்டது கலந்துக்கிட்டே இருக்கும். உபயங்கிறது அது உபயத்துக்கு உபயமே 4, 7, 10 வரும். அப்போ ஸ்திரத்துக்கு அந்த ஒரு பெஸ்ட்டு இருக்குது, அது வந்து ஒன்று. அப்புறம் ஸ்திர லக்கணத்துக்கு இந்த பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வரனால பாதகத்தை செய்யுமா பாக்கியத்தை செய்யுமா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்குது. அது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்திர லக்கணங்களுக்கு பாக்கியாதிபதி
பாதகாதிபதியை மீறி பாக்கியத்தை செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பாக்கியாதிபதி நட்பு கிரகமாக வரும் ஒவ்வொரு ஸ்திர லக்கணங்களுக்கும். இப்போ ரிஷப லக்கணம்னா 9ஆம் இடம் சனி, அவர் பாக்கியாதிபதி பாதகாதிபதி. ஆனால் நட்பு கிரகமாக இருக்கிறனால சுக்கிரன் சனிங்கிறனால பாதகத்தை மீறி பாக்கியத்தை செய்வார், பாக்கியம் அப்போ கிடைக்கும். அதே மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கு 9ஆம் இடம் சந்திரன், கடக சந்திரன், அவர் பாதகாதிபதி பாக்கியாதிபதினா பாதகத்தை மீறி பாக்கியத்தை செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நட்பு கிரகங்களாக வரும் பொழுது என்னென்னா மீண்டும் மைனஸும் ப்ளஸ் ஆகிரும், இல்லை ப்ளஸ்ஸே ப்ளஸ்ஸாக நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஸ்திர லக்கணங்களுக்கு அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு அந்த 1 4 7 10 நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும். 1 5 9 எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் எடுக்கணும். இதுதான் 1 4 7 10 1 5 9 இதில் இருக்கிற ஸ்பெஷல். இதுக்கடுத்து ராசி லக்கணத்தை வச்சு நம்ம எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத பாயிண்ட் பார்த்துருவோம். அதாவது நான் கடக லக்கணங்க, ரிஷப ராசி, ஸ்திர ராசி, சர லக்கணம். அப்போ இப்போ ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லை, நான் ரோகிணி நட்சத்திரம். அப்போ ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போய் ரிஷப ராசின்னு மட்டும் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் என்ன மாதிரி பலன் எனக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரங்களை ஃபஸ்ட்டு ராசிக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்களை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு நட்சத்திரம் என்ன? ரிஷபராசியில் இருக்கிறது இது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரி. இந்த கிருத்திகைக்கு ஒரு 30 வருஷத்தை கொடுத்துடணும், ரோகிணிக்கு ஒரு 30 வருஷத்தை கொடுத்துடணும், மிருகசீரியத்துக்கு ஒரு 30 வருஷத்தை கொடுத்துடணும். எதுக்குங்க சார் 30 வருஷம் அப்படின்னா, சனி ஆயுள்காரகன், உலக ஆயுள்காரகன், உலக தொழில்காரகன், உலக லாபாதிபதி அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வரணும். ஏன்னா காலபுருஷனுக்கு உலக தொழில்காரகன் சனி, உலக லாபாதிபதி சனி, குரு பாக்கியாதிபதியும் விரையாதிபதியும் மட்டும்தான். அப்போ இந்த ஒவ்வொரு 30 வருஷத்தை ஃபஸ்ட்டு ராசியில் இருக்கிற நட்சத்திரத்தில் நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 30 வருஷம் ராசிக்கு நம்ம பலன் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு 30 வருஷம் கிருத்திகை ரிஷப ராசிக்காரங்க ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை 30 வருஷத்துக்கு ஃபிட் பண்ணிடணும். கிருத்திகைக்குனா சூரியனோட நட்சத்திரம். அப்போ ரிஷப ராசிக்கு சூரியன் யார்? 4 கூடையவர். 4 கூடை லக்கணமாக வச்சுக்கோங்க, இல்லை ராசியாக கூட ரிஷப லக்கணமோ ரிஷப ராசியாக வச்சுங்க. அப்போ சூரியன் ஃபஸ்ட்டு உங்கள் 30 வருஷம் உங்கள் அப்பாவோட கண்ட்ரோலில் நீங்கள் இருந்திருப்பீங்க சார், இல்லை உங்களுக்கு அரசாங்க வேலையில் இருந்திருப்பீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் நெருப்பு சம்மந்தமான துறையில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் ஃபஸ்ட்டு 30 வருஷம். அதுக்கடுத்து சந்திரனோட நட்சத்திரத்தை நம்ம 2ஆவதாக எடுக்கணும், ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி என்னமா வருது அப்படின்னா 3 கூடையவராக வராது சார். ரிஷபராசிக்காரங்க 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே உங்கள் முயற்சியின் மூலயமா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் 2ஆவது 30 வருஷத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ராசிக்கு அது 3 கூடையவர் சந்திரன். அப்போ ராசியை வச்சு ஃபஸ்ட்டு இதுதான் சொல்லணும்னா இதான் சொல்லணும். 2ஆவது 30 வருஷம் அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். 3ஆவது 30 வருஷம் இதை எடுத்துக்கணும், செவ்வாயோட நட்சத்திரத்தை சொல்லணும். கடைசி 30 வருஷம் மீடியமாக போகும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். 60 வயசு டு 90 வயசு ஒவ்வொரு 30 வருஷம் உங்கள் வாழ்க்கையை இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்கிறப்ப இந்த கணங்களையும் பார்த்துங்க. இப்போ அந்த நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, அந்த கிருத்திகை ராட்சச கணத்தில் வருது இல்லையா. அப்போ என்ன நீங்கள் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு 30 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு போராடுவீங்க சார் ரிஷபராசிக்காரங்க. அடுத்த 30 வருஷம் கொஞ்சம் லெவலாகவே போகும். கடைசி 30 வருஷம் நண்பர்களாலேயும் விரைய செலவுகள் ஏற்படும். ஒவ்வொரு 30 வருஷத்தை பிரித்து அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை ஃபிட் பண்ணி நீங்கள் சொல்லணும். லக்கணத்துக்கு எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணுறேன்னா உயிருக்கு, உங்கள் உயிருக்கு என்னவா ஃபிட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ கடக லக்கணம்னா புனர்பூச நட்சத்திரம் இருக்குது, பூச நட்சத்திரம் இருக்குது, ஆயிலி நட்சத்திரம் இருக்குது. லக்கணம் உங்கள் உயிருக்கு எப்படிங்க சார் வேலை செய்யும் அப்படின்னா,
இந்த புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 30 வருஷம் அப்பா தர்ம காரியம் இந்த மாதிரி போகும். அதில் தேவகணங்கிறனால ஃபஸ்ட்டு 30 வருஷமாகவும் நீங்கள் பெருந்தன்மையாக நடந்துப்பீங்க. 2வது 30 வருஷமும் நீங்கள் பெருந்தன்மையாக நடந்துப்பீங்க. புனர்பூசம் பூசம் தேவகணத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு 30 வருஷத்தை அப்படி தான் சொல்லணும். 2வது 30 வருஷத்தில் உங்களுக்கு இல்லற அமையும், நல்ல விஷயங்கள், மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் அதெல்லாம் அமைவாங்க அப்படின்னு கடகலக்கணத்துக்காரங்களுக்கு சொல்லணும். 3வது 30 வருஷத்தில் உங்களுக்கு வந்து தர்ம காரியங்களுக்கு, அதாவது புதன் ஜோதிடம் சம்மந்தப்பட்டது, இல்லை நல்ல விஷயங்கள், விரைய செலவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு உங்கள் உயிருக்கு இப்படித்தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். இந்த லக்கணத்தையும் ராசியை நீங்கள் நினச்சும் பலன் சொல்லலாம். இப்போ லக்கணத்துக்கு ராசிக்கு அந்த லக்கணத்துக்கு உரிய கிரகம் எங்கே இருக்குது, ராசிக்கு உரிய கிரகம் எங்கே, அந்த நட்சத்திரத்துக்கு உரியது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ சூரியன், இப்போ ஒரு கடக லக்கணம் ரிஷப ராசினா சூரியன் 10ல் இருந்தனா ஃபஸ்ட்டு 10 ஒரு 30 வருஷம் உங்களுக்கு தொழிலை இயக்குங்க சார், அப்பா வழியில் இயக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடணும். அதுக்கடுத்து வந்து எதோ லக்கணத்தையும் ராசியும் இணைக்கிறது. அதுக்கடுத்து வந்து குரு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். ஏன்னா குரு ஃபஸ்ட்டு நட்சத்திரமாக வருது, அங்கே வந்து கிருத்திகை ஃபஸ்ட்டு நட்சத்திரமாக வருது. லக்கணத்துக்கு ஃபஸ்ட்டு குருவோட நட்சத்திரம், ராசிக்கு அது வருது. அப்போ இதை எடுத்துக்கிட்டே பேசுனீங்கன்னா இதுவே மேக்சிமம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை மேக்சிமம் பண்ணி கொடுத்துரும். இதுதான் லக்கண ராசியை வச்சு ஒவ்வொரு 30 வருஷத்தை வச்சு சொல்கிறது. வாய்ப்பு தந்த ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து நான் நன்றி விடைபெறுகிறேன். என்னோடய செல் நம்பர் 9788872650. அம்மா பேசினார். ஐயா இன்னும் ஆன்லைன் எஸ்டேட் டிவி பற்றி தெரியாமல் இருக்கிறாரு. ஏன்னா இதில் பார்க்குறவங்களாம் வெளிநாட்டுலேருந்து பேசுகிறோம், பார்க்குறவங்க தான் அதிகம். நைட்டு 12 மணி கூட ரெடியாக இருந்துக்கோங்க, கம்பல்சரி ஃபோன் வரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நாங்களாம் அனுபவிச்சிருக்கிறோம். ஆரம்பத்தில் முதல் திருமணப்படுத்தப்படும்போது திருமணப்படுத்தம் இலவசமாக பார்த்தப்படும். நீங்கள் எந்த ஃபைனல், நீங்கள் எப்போ நீங்கள் ஃபைனல் பண்ணி நான் ஒரு ஜாதத்தை சொல்கிறேன் ஃபைனல் பண்ணுறேன், அப்போ எனக்கு நீங்கள் பணம் கொடுத்தா போதும்னு ஒரு வார்த்தை சொன்னது தான் ஒருத்தர் 100 ஜாதத்தை அனுப்புகிற அளவுக்கெல்லாம் எனக்கு ஜாதகம் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு வருது. ஸோ வாழ்த்துக்கள். ஐயா அவர்களுக்கு வந்து இப்போ நூலை கொடுத்து கௌரவப்படுத்திக்கிறோம். வாழ்த்துக்கள்.